வரியை ஏற்றி பிழிந்து எடுத்துவிட்டு மார்த்தட்டி கொள்ளும் திமுக. உஷாராகிக்கோங்க மக்களே. சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போது வருவாய் பற்றாக்குறையை பெருமளவு குறைத்து விட்டோம் என்று தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிட்டாங்க. அதுவும் அறிவிப்பு வந்தவுடன் உடன்பிறப்புகளை கேட்கவா வேணும்? திமுக ஆட்சியின் நிதி மேலாண்மையை பாத்தீங்களா என்று டிசைனாக ரைட்டப் வேற போட்டுட்டு இருந்தாங்க. செய்தியை படித்தவுடன் நாமும் கொஞ்சம் ஜெர்க்காகி தான் போனோம். அட எப்படிடா, திமுக ஆட்சியில் இருக்கும்போது வருவாய் பற்றாக்குறை குறைந்திருக்கிறது என்று. அப்புறம் அதற்கு அவர்கள் கொடுத்த விளக்கத்தை கேட்டவுடன் வயிற்று எரிச்சல் தான் மிஞ்சியது. வருவாய் பற்றாக்குறை குறைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் சொத்து வரியை ஏற்றியதுதான் என்று கூறியிருக்காங்க. கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருக்கும் எந்த ஒரு அரசாவது இப்படி பெருமைப்பட்டுப்பாங்களா? சொத்து வரியை பல மடங்காக உயர்த்தி நடுத்தர மக்களின் வயிற்றில் அடித்த திமுக அதை பெரிய சாதனை போல சொல்லி ஸ்டிக்கரை வேற ஒட்டிக்கிறாங்க. அடுத்த அறிவிப்பை கேட்டவுடன் இது கூட பரவாயில்லை என்ற ரகமாகிவிட்டது. அடுத்த வருடம் வருவாய் பற்றாக்குறையை 0 குறைக்க போறாங்களாம். சுத்தம். இனி அடுத்த ஒரு வருடத்திற்குள் சொத்து வரிய கண்டிப்பா 500 மடங்கு ஏத்தினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏனென்றால் அடுத்த வருடம் சிறந்த நிதி மேலாண்மையை கையாண்டு வருவாய் பற்றாக்குறையை 0 விட்டோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும் அல்லவா? இது போலவே மற்றொரு விஷயத்தையும் மக்களுக்கு இப்பவே சொல்லிடுறோம். மழைநீர் வடிகால் பணிகளுக்கு மீண்டும் கிட்டத்தட்ட 1300 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதிலும் 81% முடிந்துவிட்டது என்ற சதவீத அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. இந்த வருடமும் டிசம்பர் மாதம் வரத்தான் போகுது. தமிழகத்துல புயலுக்கும் மழைக்கும் பஞ்சம் கிடையாது. கடந்த முறை 99%, 98% என்று மாற்றி மாற்றி சொல்லி கடைசியில் 30% வரை பேரம் பேசுவது போல அறிக்கை விட்டுக் கொண்டிருந்தாங்க. இப்போது பட்ஜெட்டில் தெள்ள தெளிவாக 81% என்று சொல்லியிருக்காங்க. தகவல்கள் மக்கள் முன்னால் கொட்டி கிடக்குது. ஆனாலும் வாய் கூசாமல் மீண்டும் மீண்டும் பொய் பேச துணிவாங்க. அதனால் மக்களே இப்பவே உஷாரா இருங்க.